திரிபுரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டை இருக்குது, 3 கோட்டை. எட்டு கோட்டை, தாமரக்கோட்டை, அப்புறம் தங்கத்தால் ஆன கோட்டை. அந்த 3 கோட்டைக்கு நடுவில் திரிபுராசுரன் ஒரு அசுரன் வந்து தேவர்களை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தாப்புல. அந்த அசுரனை அழிக்கிறக்கோசரம் திரிபுர சம்ஹார மூர்த்தியாக வந்து சுவாமி வந்து வராரு. அதுக்கு ஒரு தேர் வேணும். 33 தேவர்களும் தேரா மாறிடுறாங்க. 4 வேதங்கள் 4 சக்கரமா இருக்குது. சிவாகம் வந்து மேல மகுடமா இருக்குது. சாமி நடுவில் வந்து உட்காந்து அந்த திரிபுர சம்ஹாரம் மூர்த்தி திரிபுராசுரனை வந்து நான் அழிக்கிறாரு. அதான் திரிபுர சம்ஹார மூர்த்தி அப்படின்னு. அதனால தான் வந்து நேற்று தேருக்கு போயிட்டு வந்தார். இன்னைக்கு அந்த அசுரனை வதைப்பதற்காக குதிரை வாகனத்தில் வராரு. இந்த பிரம்மோற்சவங்கிறது வந்து 5 பஞ்சகிருத்தியன்னு சொல்லுவாங்க ஆகமத்தில். படைத்தல், காத்தல், அழித்தல் 3 உங்களுக்கு தெரியும். மறைத்தல், அருளுதல் அப்படின்னு சொல்லி 5 விதமா இருக்கு. இந்த பிரம்மோற்சவத்தில் வந்து முதல்ல சிருஷ்டி, படைத்தல் போடுறோம். ஒரு தாவரத்தை நம்ம வளர்க்குறோம், ஒரு சிருஷ்டி ஆகுது. 2வது ஸ்திதி. டெய்லியும் வந்து சுவாமி வந்து நமக்கு வந்து திருவீதி விழா பண்ணி நேற்று தேரில் வந்து அனுகிரகம் பண்ணார். எல்லாத்தையும் நான் இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி காத்தல். நேற்று ஸ்திதி, அந்த காத்தல் அந்த தொழிலை பண்ணார். இன்னைக்கு அழித்தல். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவங்களை அழிக்கிறது தான் இந்த அழித்தல். சம்ஹார மூர்த்தியா வந்து இன்னைக்கு வந்து அழிக்கிறாரு. இந்த பாவங்களை அழித்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மதம், ஆச்சரிவுன்னு சொல்லக்கூடிய துஷ்ட சிந்தனைகள்லாம் அழிக்கிறது. மனுஷன் அழிக்கிறது இல்லை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகளை அழித்து நல்ல சிவஞானத்தை நம்ம கொடுத்து. தேரோட்டம் முடிஞ்சு பாரி வேட்டையில நம்மளோட தீய எண்ணங்களை அழிக்கும் நிகழ்வா வில் அம்புல வாழை மரத்துல வச்சு அந்த வில் அம்பை வந்து சொருகுறாங்க. 4 திசைக்கும் ஒன்னொன்னு நம்மளோட கெட்ட எண்ணங்கள் மறையணும். அப்படி எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள், வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் பார்க்கணும் அப்படின்னா அவசியம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. दक्षिणे पार्श्वे सखाभ्यस्मिन् वर्तमाने व्यवहारी पर्व षष्टि संवत्सराणां मध्ये